அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம் தென்னரசு. தமிழ்நாட்டில் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்குகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை யார் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு. சட்டப்பேரவை தொடங்குறதுக்கான விதி என்னன்னா 174ல் 1. ஆளுநர் உரைக்கான விதி 176. நெக்ஸ்ட், டேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் பிரான்சின் அபக் லாய்டு நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, தூத்துக்குடி. இப்போ தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் பிரான்சின் அபக் லாய்டு நிறுவனம் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டிருக்கு. நெக்ஸ்ட், மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6வது முறை. தற்போது நிர்மலா சீதாராமன் 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு மட்டும் எவ்வளோ கோடி ஒழுகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 47.66 லட்சம் கோடி மதிப்பில் தான் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8% உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரதமரின் சூரிய மின்சார திட்டத்தினை செயல்படுத்தும் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட வேளாண் துறைக்கு 1.27 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக கூடுதலாக 11% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1277 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 2030க்குள்ள புதுப்பிக்கத்தக்க ஆற்றலிலிருந்து பெறக்கூடிய மின்சாரத்தினை 500 ஜிகாவாட்டாக உயர்த்ததுக்காக இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ரயில்வே துறைக்கு 2.55 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 9லேருந்து 14 வயதுக்கு வரையிலான சிறுமிகளுக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அதே தேர்தல் ஆணையத்திற்கு 385 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 6331 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு 385 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே 7 லட்சம் வரையிலான வரி விதிப்பு விலக்கு தொடர்கிறது. சுகாதாரத்துறைக்கு 90 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. உணவு உரத்திற்கு 3.69 கோடி மானியம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே கிராம சாலை திட்டத்திற்கு 12,000 கோடி மானியமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு 86,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வெளியுறவு அமைச்சகத்திற்கு 22,154 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு 6.21 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உள்துறை அமைச்சகத்திற்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நாடு முழுவதும் பள்ளி கல்வித்துறைக்கு 73,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 10 ஆண்டுகளில் 7 IITகள் அதே 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. முத்ரா திட்டத்திற்கு இதுவரை பார்த்தீங்கன்னா 22.5 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. PM கிசான் திட்டத்திற்கு 11.8 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. விளையாட்டு அமைச்சகத்திற்கு 3,442 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மொத்த வரி வருவாய்க்கு 38.31 லட்சம் கோடி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்காக வரி சலுகையானது மேலும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களுக்கு 75,000 கோடி வட்டியில்லா கடன் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட், உலக ஈர தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 2. பிப்ரவரி 2 ஒவ்வொரு ஆண்டும் உலக ஈரநில தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் அண்ட் ஹியூமன் வெல்பீயிங். நெக்ஸ்ட், முடக்கவாதம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 2. பிப்ரவரி 2 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா முடக்கவாதம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
3 கோடி பேர் வந்து இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. முடக்கவாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு மரபணு நோயாகும். இருப்பினும் இது வந்து புகைப்பிடித்தல் மற்றும் உடல் பருமன் போன்ற சில காரணங்களால் ஆபத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அதே வந்து முடக்கவாதம் விழிப்புணர்வு தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம் தென்னரசு. டேஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சரக்கு முனையங்கள் அமைக்க தமிழக அரசுடன் பிரான்சின் அபக் லாய்டு நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி தூத்துக்குடி. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 6வது முறை. இந்த பட்ஜெட் வந்து என்னென்னத்துக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக ஈர நில தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 2. முடக்கவாதம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.